Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். உங்களுக்கு கடன் இருக்கா? சுத்தி கடன் வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்கு உதவுறதுக்காக யாருமே இல்லையா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்க்கணுங்க. கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணலாமா? விட்டுருங்க, கடன் இருந்துட்டு போட்டோம். ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏப்பா இந்த வீடியோ பார்க்கறதுல எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ பார்க்கறதுனால பலனை நான் சொல்ல போறதில்ல. நீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. அதுவும் இந்த ஸ்டோரிக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி அப்படின்றதும் இருக்கு. நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசியமும் இதில் இருக்கு. ஃபினான்ஷியல் ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை நம்ம எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்கு. நான் ஒரு புக்கில் இருந்து தான் இதை படித்தேன். நான் அந்த புக்கை பற்றி பேச வேணாம், அதனுடைய சம்மரியை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன். அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு விவசாய வேலை தான் பார்க்குறாங்க. இப்படி விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் தன்னுடைய பையனை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப பொறுப்பே இல்லாதவங்க. அவங்க எப்போ பாரு வந்துட்டு சண்டை போட்டுப்பாங்க, எப்போ பாரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இவர் என்ன செய்வார்னா, போய் குடிச்சிட்டு வந்து மனைவியை போட்டு அடிக்கிறது. மனைவி என்ன செய்வாங்கன்னா, கணவனை வந்து சரியாக கவனிக்காமல் சாப்பாடு ஆக்கி போடாமல் ரொம்ப வந்துட்டு பண்ணுவாங்க. அவங்களும் வேலைக்கு போக மாட்டார், இவருக்கு வேலைக்கு போக மாட்டார், எப்பயாவது ஒரு டைம் போவாங்க. ஆனால் விவசாய வேலை மட்டும்தான். இந்த சூழ்நிலையில அந்த பையன் படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போறான். ஒவ்வொரு நாளுமே அந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போது சண்டை போட்டு தான், நீ கொண்டு போய் விடு, நான் கொண்டு போய் விடுன்னு 2 பேருமே சண்டை போட்டு போகலாம். இப்படியே தொடர்ந்து நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இந்த பையனும் ஸ்கூலுக்கு போறான், படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப நரகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இவனால படிப்புலேயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நைட்டு படிக்கலான்னு பார்த்தா ஃபுல்லா இங்க சண்டை போட்டுப்பாங்க. லீவு நாட்கள்ல இவன் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை சமாளிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுல போயிட்டு விவசாய வேலை பார்ப்பான். அங்கே ஏதாவது வந்துட்டு பில்லு பிடிங்கி கொடுக்கறது, இல்லை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பூ வந்துட்டு பெரிக்கிறது, இல்லை வந்துட்டு கத்திரிக்காய், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அதில் ஒரு காசு அப்படின்றத பார்த்து எடுத்துட்டு வருவான். இவனை ரோட்லேயே பார்த்து இவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, இவங்ககிட்ட இருக்க காசை பிடுங்கிப்பார். காசை பிடுங்கிக்கிட்டு என்ன செய்வார்னா, இவனை வீட்டுக்கு போடா, நாளைக்கு வந்துட்டு மறுபடியும் வேலை செய்ய, நாளைக்கு வந்து மறுபடியும் காசு கொடு, நீ எல்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு படிக்காத, நீ வந்து எனக்கு இதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு குடிக்க காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பா வந்து அவன்கிட்ட காசு பிடிங்கின்னு அவனை துரத்தி விட்டுறாரு. இவனும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே இவங்க அம்மா, எங்கடா வேலைக்கு போனீங்க காசு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி காசுன்னு கேட்டோன்னு, இல்லைம்மா அப்பா பிடிங்கிட்டு போயிட்டாரு. உங்க அப்பா பிடிங்கிட்டு போயிருக்க மாட்டான், நீ தான் கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லி இந்த பையனை போட்டு 4 அடி. இப்போ நான் சோத்துக்கு என்ன பண்ணுறது, பட்னியா கடன் சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வீட்டை விட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவன் புத்தகத்தை எடுத்து இப்படி திருப்பின உடனே அவன் மனசுக்குள்ளே வர்றது எல்லாமே, இப்படி இருக்கிறாங்க, நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு யோசனை. இப்போ இந்த காலகட்டம் இப்படி முடிஞ்சிருது. இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ இன்னொரு கேட்டகரி வந்துட்டு ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த குடும்பம் அப்படின்றதுலயும் பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில அவங்களும் இதே போலதான், குடிகாரங்க, அப்பா அம்மா வந்துட்டு சரியா கவனிக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த பையனும் இதே டைம்ல புக்கை விரிச்சு படிக்கிறான். 2 பேருமே இந்த பக்கம் புக்கை விரிச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும் பொழுது 2 பேருடைய பார்வையும் சூழ்நிலையும் ஒண்ணுதான். 2 பேருமே வந்துட்டு குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நம்ம வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிறோம், என்னடா நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி. அப்படியே நாட்கள் ஓடுது. இப்படி நாட்கள் ஓடி ஒரு பல வருடங்கள் கடந்து போச்சு. கடந்து போகும் பொழுது இந்த 2 பேருமே வந்துட்டு ஒரு ஏஜ்டு பர்சனாக மாறிட்டாங்க. அதாவது வந்துட்டு 2 பேருக்குமே ஒரு 20, 25, 30 வயசு அப்படின்றது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசுல இந்த 2 பேரை பார்க்கும் பொழுது நீங்க யோசிச்சுக்கோங்க, இப்ப இந்த 2 பேர்ல யாரு பணக்காரங்களா இருப்பாங்க, யாரு கோடீஸ்வரங்களா இருப்பாங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த 2 குடும்பமே இதுதான், தப்பானவங்க தான். சண்டை போடுவாங்க, புருஷன் முன்னாடி அடிச்சுப்பாங்க, குடிப்பாரு புருஷன், வீட்டில் மனைவி அடிக்கிறது, அம்மா வந்துட்டு பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு குடும்பம் தான். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே வளர்ந்த 2 குழந்தைங்கள்ல ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது யார் பணக்காரனா ஆயிருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடியவங்க தான் பணக்காரனா இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல 2ஆவதா வந்து ஜாயின்ட் ஆனா பார்த்தீங்களா அந்த பையன் வந்துட்டு என்ன சொன்னான்னா, எங்க அப்பா ஒரு குடிகாரரு, எங்க அம்மா வந்துட்டு என்னை போட்டு அடிக்கும், நான் வந்துட்டு எப்படி படிக்கிறது, நான் ஃபுல்லா திருடன் தான், நான் வந்துட்டு எங்க காசு கிடைக்குதோ எடுத்துப்பேன், யார்கிட்டயாவது சண்டைக்கு போவேன், நான் பிரச்சனை பண்ணுவேன், நானும் குடிகாரன் தான், எங்க அப்பனே அப்படி இருக்கக்குள்ள நான் ஏன் அப்படி இருக்கணும், எங்க அம்மா எனக்கு ஏதாவது ஒழுக்கம் சொல்லி கொடுத்ததா கிடையாது, நானும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தன். இன்னொன்று கதையில ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பையனும் அதே சூழ்நிலையில வந்தவன் தான். அந்த பையன் இப்ப மல்டி மில்லியனர், அதாவது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். எப்படி இது யோசிக்கிறீங்களா? அதாவது என் அப்பா தான் குடிக்காரரு, நான் குடிக்காரன் இல்லையே, எங்க அம்மா தான் தப்பு பண்ணாங்க, நான் தப்பு பண்ணலையே, நான் அவங்கள மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம்.
அதாவது வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தை யாரு எந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. கஷ்டம் வாழ்க்கையில வரும் தான், பிரச்சனை வரும் தான், சண்டை வரும் தான், 4 பேர் நம்மளை கேள்வி கேட்பாங்க, எல்லாமே நடக்கும். அது இனி வரக்கூடாது, அவ்வளவுதான். நீ பணக்காரனா பிறக்கல, அது உன் தப்பு கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆனா பணக்காரனா நீ சாகலைன்னா தான் அது உன்னுடைய தப்பு. பணக்காரனா பிறக்காது நம்ம தப்பு கிடையாது. இதெல்லாம் அந்த காலம் கிடையாது. என் அப்பா பணக்காரனா தான் நானும் பணக்காரனா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த காலம் கிடையாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களுடைய பசங்கள்லாம், பெரிய பெரிய ஆக்டரு டைரக்டருடைய பசங்கள்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான், அதை கரெக்டாக பிடிச்சுக்கிட்டதுனால மட்டும்தான் ஒரு டைரக்டருடைய மகன் மிகப்பெரிய ஒரு நடிகராக மாற முடிஞ்சுது. ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் என்பவர் இப்போ தமிழகத்தின் முதலமைச்சராக மாற முடிஞ்சுது. இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கு 1000 சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை பாசிட்டிவாக பாருங்க. இப்போ நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. கேமரா முன்னாடி இருந்துட்டு நான் பெருசாலாம் பேசலை, பிகந்த கேமரா நான் பேசலை. நானும் கடன் வாங்கியிருக்கேன், என்னையும் அசிங்கமாக கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இங்கே சொன்ன சென்சாரே வந்துடும், அந்த அளவுக்கு கேள்வி கேட்டிருக்கேன். அப்படி கேள்வி கேட்டவங்களையே நான் நேரில் பார்த்துருக்கேன். யாராக பார்த்துருக்கேன்? மேனேஜராக நேரில் பார்த்துருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல இருந்து அவங்களை நான் நேரில் பார்த்துருக்கேன். நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிதான் எடுக்கணும். அதனால பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், கவலையே படாதீங்க. உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மட்டும் மாற்றுங்க, அதுவே போதும்.